ஒரு தலித் வந்து அம்பேத்கர்வாதியா இருக்கிறதுல வந்து ஒரு சாதிய இணக்கம் இருக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியா அதை வந்து கடந்து போயிட முடியும். அப்படி கிடையாது. அம்பேத்கர்வாதியா மாறுறது அவர் வெறுமனே வந்து தலிதா இருக்கிறதுனால மட்டுமே வந்து ஒரு அம்பேத்கர்வாதியா நம்மளால மாற முடியாது. ரெண்டு விஷயங்கள் தோன்றும். நான் தலித் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம அங்கேயே வகைப்படுத்த முடியும். குறிப்பா கம்யூனிஸ்ட் தலித்துகள் வந்து அம்பேத்கரை வாசிக்கிறதுல கொஞ்சம் நெருக்கமா இருந்திருக்காங்க. பட் ஆனா நான் தலித் கம்யூனிஸ்டுகள் வந்து அம்பேத்கரை வாசிக்கிறதுல அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கிறதா வந்து நம்மளால புரிஞ்சிக்க முடியும். ஏன் வந்து அம்பேத்கரை வாசிக்கல, எதனால அம்பேத்கரை வாசிக்க அவங்களுக்கு வந்து தடையா இருந்திருக்கு? ஒருவேளை வந்து அவருடைய அரசியல் எண்ணங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து அவர்களுக்குள் நிகழ்ந்த வந்து கருத்து வேறுபாடுகளா, முரண்களா அப்படின்னு நான் நிறைய யோசிச்சுட்டு இருந்திருக்கேன். இந்தியாவில் வந்து கம்யூனிஸ்ட் தோழர்கள் ஒருவேளை அம்பேத்கரை ஆரம்ப கட்டத்திலேயே வாசிச்சிருந்தா இன்னும் நம்ம நினைக்கிற ஒரு நவம்பர் புரட்சியோ வந்து நிகழ்ந்திருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர்கள் மார்க்சியவாதியா தன்னை அறிவிச்சுக்கிட்டாங்களா தெரியல. பட் ஆனால் நான் ஒரு அம்பேத்கர்வாதியா அவங்கள வந்து நான் பார்க்குறேன். அண்ட் வாகிதா தோழர் அவர்கள் வந்து நீலமோட சேர்ந்து கொஞ்சம் இணக்கமாக இருக்கிறத நிறைய பேர் விமர்சித்தும் எழுதியிருக்காங்க. அண்ட் வந்து எப்படி நீங்கள் வந்து அப்படி இருக்கலாம், எப்படி அவங்க கூட கொடுக்கலாம், அது வந்து ரொம்ப முரணாக இருக்குது, எங்களுக்கு வந்து அதில் சிக்கல் இருக்குதுன்னு கூட சொல்லியிருக்காங்க.